வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு இந்த வீடியோல குவிஸ் 6 உடைய கீ எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி குடுத்திருந்தேன். ஈச் கொஸ்டின்ஸ் 1 மினிட் 60 செகண்ட்ஸ் டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே அத அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். 10 கொஸ்டின்ஸ் ஓவராலா நம்மளால சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக்ல எல்லா கன்டென்ட்டுமே கவர் பண்ண முடியலனாலும், லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் உடைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல இருந்து தான் நான் கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஓவராலா இந்த சாப்டர் எனக்கு எவ்ளோ தூரம் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத ஓவரால் அனாலிசிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். 10 கேள்வியில என்னால இந்த மொத்த சாப்டர்ஸுமே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே இது கவர் பண்ணிருச்சு. நீங்க ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் ஃபுல்லா நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, 80% ஆஃப் தி கன்டென்ட் நம்ம இன்னைக்கு என்னலாம் பார்த்துருக்கோமோ, இந்த சிட்டிசன்ஷிப் சாப்டர்ல பார்த்துருக்கோமோ, எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இன்னைக்கு இந்த 10 கேள்விய நம்ம எந்த அளவுக்கு டீப்பா அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸுமே நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம கவர் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த கேள்வியிலிருந்து லைக் மாத்தி நமக்கு கேள்வி கேட்டாலும், நம்மளால அத ஆன்சர் பண்ண முடியும். நம்ம கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டிடியூட்ல இல்லன்னா நம்ம ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் வந்து 3 ஹவர்ஸ் இல்ல 2 ஹவர்ஸ் டெஸ்ட் வந்து குடுக்குறாங்க அப்டின்னா, 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரும். 6 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் கீ எக்ஸ்பிளனேஷன் ஹவர்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, 4 டைம்ஸ் ஆஃப் தி எக்ஸாம் ஹவர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இன்டூ 4. 4 ஹவர்ஸ் வந்து அந்த 1 மணி நேரம் எக்ஸாம அவங்க கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுவாங்க. கீ எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் மட்டும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க. ஏன்னா, மொத்த புத்தகத்த படிக்கிறத விட, இந்த கீ எக்ஸ்பிளனேஷன மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டாலே, நம்ம இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கு சமம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா இது. நீங்க குவிஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கு அப்புறமா தான் கீ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இன்னும் எவ்ளோ டெப்த் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இல்ல தெரியாத விஷயத்த எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். லைக் உங்களுடைய தவறுகள எப்படி நீங்க திருத்திக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ஒரு கேள்வி குடுக்கும்போது ஆஸ்பிரன்ட்ஸ் எப்படி தப்பு பண்ணுவாங்க? எந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆவாங்க? அத அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும்? எல்லாமே நான் அந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் குடுக்குறேன். தட் ப்ரிப்பரேஷன் பண்ண நெறைய பேருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அதில கிடைக்கும். நம்ம இதில ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்களோ, அந்த டெஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணி, நீங்க அடுத்த ஒரு வீடியோ இருக்கும். ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில தம்ப்நெயில் பிக்சர்லயே பார்த்தீங்கனாலே ஆன்சர் கீ தான் இருக்கும். அந்த கீய செக் பண்ணி அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எத்தன ரைட் ஆன்சர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன பார்க்கணும். எடுத்தோனே எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். டோன்ட் ஹெசிடேட் டு டேக் எனி குவிஸ். எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வரும். அதனால அந்த ஸ்டெப்ப முடிச்சுட்டு தான் நீங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே பார்க்கணும். ஓகே. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். பொறுமையா எந்த இடத்துலயுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுல் வீடியோவுமே பாருங்க. கண்டிப்பா அட் எண்ட் ஆஃப் தி லெசன்ஸ் யூ வில் பி கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன். நம்ம சிட்டிசன்ஷிப் டாபிக்ல வந்து நியர்லி நம்ம ஒரு 9 டாபிக்கா ஸ்ப்ளிட் பண்ணி 15 வீடியோஸா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 7 மணி நேரத்துல 8 மணி நேரம் நம்ம கன்டென்ட் பார்த்துருப்போம். ஆனா அந்த எல்லா கன்டென்ட்டுமே இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ண போறோம். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த செஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கீ எக்ஸ்பிளனேஷன நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல குடுத்துருப்பேன். யாராவது நோட் பண்ணாம இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எந்தெந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கீ இது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். A person who was born on 26th January 1951 in Rangoon. Rangoon அப்படின்னா பர்மா. And whose father was a citizen of India by birth at the time of his birth. அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து பிறப்பின் அடிப்படையில இந்தியாவுடைய குடிமகனாக இருக்காங்க. ஓகேவா? அந்த அப்பா வந்து இந்தியால பிறந்திருந்து இந்திய குடியுரிமைய வாங்குனவரா இருக்காரு. அவருடைய குழந்தை வந்து ரங்கூன்ல பிறக்குது. எந்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா,
26th January 1951 அப்படின்னா என்ன அர்த்தம்? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு அடுத்த நாள் அந்த குழந்தை பிறக்குது. இஸ் டீம் டு பி an இந்தியன் சிட்டிசன் பை டிசென்ட். ஓகேவா? டிசென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் சாரி லைக் அந்த வார்த்தை வரல, வம்சாவளி. ஓகே, ஸோ வம்சாவளி சார்ந்து சில நேரங்கள் அப்படிதான் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ டிசென்ட் அப்படின்னா வம்சாவளி அப்படின்றது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்களா டெஸ்ட் அட்டன் பண்ணும் போது இங்கிலீஷ் புரியாம தப்பு பண்ணியிருக்கலாம் மேபி. நான் இப்போ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்லீஸ்ட் அப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சு நீங்க ரைட் ஆன்சர் கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒரு குழந்தை வந்து இந்தியாவில் 26 ஜனவரி 1951 அப்புறமா சாரி ரங்கூன்ல பிறக்குது, பர்மால பிறக்குது. ஆனா அவங்களுடைய அப்பா, அந்த குழந்தையோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே பிறந்திருந்து இந்திய குடியுரிமை வாங்கின நபரா இருக்காரு. ஸோ அந்த குழந்தைக்கு வம்சாவளி அடிப்படையில இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா a person who was born on 1st July 1988 இந்த தேதியில அந்த குழந்தை இட்டா நகர்ல பிறக்குது. இட்டா நகர்னா அது எங்கேயோ இந்தியால இருந்து வெளியில இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ட்டு தான் இட்டா. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட கேபிட்டலே தெரியாம இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ மேக் ஷியோர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோடைய கேபிட்டல்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் இட்டா நகர். ஸோ அந்த இடத்துல பிறந்த குழந்தை வந்து whose mother is a citizen of India at the time of his birth. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய அம்மா வந்து இந்தியாவோட குடிமகளாக இருக்காங்க. பட் தி ஃபாதர் வாஸ் நாட். அவங்களுடைய அப்பா வந்து இல்லை. இஸ் டீம் டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை பர்த். பிறப்பின் அடிப்படையில் அந்த குழந்தை இந்திய குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து வம்சாவளி சார்ந்து குழந்தை பெற முடியும். அந்த டேட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த் மூலியமா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அனலைஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து போத் 1 and 2 இரண்டு வாக்கியங்களுமே இங்க சரியாக இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாலே இந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வம்சாவளியின் அடிப்படையில் கிடைச்சிரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பை பர்த் மூலியமாவே அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும். பட் அட் தி சேம் டைம் இந்த கேள்விக்கு இது பதில் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இங்க இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி நம்ம கீழே பார்த்துட்டோம். ஹியர் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி கண்டென்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபுல்லாவே நம்ம வந்து ரீகால் பண்ண போறோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் தனியாக ஒரு பேஜ் நமக்கு எழுதி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டேட்டோட நம்ம வந்து மர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம தனியாக இப்படி எழுதுற மாதிரி இருக்கும். பிகாஸ் கண்டென்ட் கொஞ்சம் லெத்தியாக இருக்குன்றனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பை டிசென்ட் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பை டிசென்ட் அப்படின்னா வந்து வம்சாவளியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கேட்டகரி வந்து 3 டேட் வந்து இல்லை முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேட் எல்லாத்துலேயுமே சேம் தான். நம்ம அக்வஸ்டேஷன் சிட்டிசன்ஷிப்பில் பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி 5 பார்த்துருக்கோம். அதில் பை டிசென்ட் அப்படின்னா செகண்ட் கேட்டகரி வம்சாவளியின் அடிப்படையில் வாங்குறது. இப்போ நம்ம கேட்ட கேள்வியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதில் 3 இம்பார்ட்டன்ட் டேட் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் Jan 26, 1950. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து December 10, 1992. அடுத்ததாக முக்கியமான டேட் வந்து December 3, 2004. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு ப்ரெசன்ட் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வம்சாவளியின் அடிப்படையில் அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறக்கல. பை பர்த் அப்படின்னா இந்தியாவில் பிறந்த குழந்தையை கொடுக்கறது. ஏதோ ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்காம வெளியூர்ல பிறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுக்கான கிரைட்டீரியா தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு குழந்தை வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவானதுக்கு அப்புறமா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் Jan 20, 1950 இருந்து December 10, 1992க்கு முன்னாடி, இட் மீன்ஸ் December 9, 1992க்குள்ள எந்தெந்த குழந்தையெல்லாம் இந்தியாவை சேர்ந்த குழந்தை வெளிநாட்டில் பிறக்குதோ அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பாங்க.
எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த குழந்தையுடைய அப்பா ஃபாதர் ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அந்த குழந்தையுடைய அப்பா வந்து இந்தியா குடிமகனா இருந்தா அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வந்து கிடைச்சிடும். ஈவன் தோ ஹி ஆர் ஷி நாட் பார்ன் இன் இந்தியா. இந்தியாவில் பிறக்கலனாலும் அவங்களுடைய அப்பா இந்திய குடிமகன் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை எளிமையா கிடைச்சிடும். ஆனா டிசம்பர் 10, 1992க்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன சேஞ்ச்னா, லைக் ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்றது ரொம்பவே ஒரு செக்ஸ் ஓரியன்டான டிஸ்கிரிமினேஷன் மாதிரி, பாகுபாடு மாதிரி தெரியுது. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஈக்வாலிட்டி இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இந்தியா. அதோட எசன்ஸ் நம்மளுடையது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1992ல இருந்து 2004 இந்த டேட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ், அதாவது அம்மா இல்லைன்னா அப்பா யார் வேணாலும் எய்தர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்குது, அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்குது. ஸோ 1992லேருந்து 2004 வரைக்கும் அந்த கேட்டகரி வந்து இதில் கவர் ஆகும். 2004க்கு அப்புறம் என்ன கொண்டு வராங்கன்னா, லைக் ஒரு குழந்தை இந்தியாவில வெளியில பிறக்குது, அவங்களுடைய அம்மா இல்லைன்னா அப்பா இந்திய குடிமகனா இருக்கிறதுனால மட்டும் வச்சு அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்துட முடியாது. அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு ஸ்டெப் வந்து ஃபர்தரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி மாத்துறாங்க. ஸோ இன்னைக்கு நடைமுறையில 2004க்கு அப்புறமா என்ன ரூல் வந்து இன்னைக்கு வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்காம வெளிநாட்டில் பிறக்குது. அப்போ அவங்களுடைய அம்மா இல்லைன்னா அப்பா வந்து இந்திய குடிமகனா இருக்காங்கன்னா, எந்த நாட்டு அந்த குழந்தை பிறக்குதோ அந்த நாட்டில் அவங்க அந்த இந்தியன் எம்பசி, இந்தியன் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 1 வருஷத்துக்குள்ள பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 1 இயர். அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைய வந்து இந்த இந்தியாவுக்கு சேர்ந்த குழந்தை இது. நாங்க இந்திய குடியுரிமை தான் அந்த குழந்தைக்கு வாங்க விருப்பப்படுறோம். அன்பார்ச்சுனேட்டா இங்க அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 இயருக்குள்ள அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால போய் நம்ம இந்திய குடியுரிமையை வாங்கிடலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்க ஃபர்தரா இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ பர்சன் ஹூ வாஸ் பார்ன் ஆன் 26th January 1951 இன் ரங்கூன். அப்போ ரங்கூன் அப்படின்னா பர்மான்னு சொல்லிட்டு இந்தியாவில் பிறக்காம வெளிநாட்டில் பிறக்குது. ஓகேவா? ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு அடுத்த வருஷம் தான் பிறக்குது. 1950னா கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறமா தான். ஸோ அந்த லிமிட் இருக்கு. அந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இதே இந்த இடத்துல ஃபாதருக்கு பதிலாக மதர் அப்படி இருந்துருச்சு, இல்லை எய்தர் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து அப்பாவுக்கு மட்டும் தான் உரிமை இருந்துச்சு. 1992க்கு அப்புறமா தான் அம்மாவுக்கும் ஈக்குவல் ரைட் வந்து ஒன்று அம்மா இல்லாட்டி அப்பா அப்படின்ற மாதிரி மாத்தினாங்க. ஸோ ஃபாதர் அப்படின்ற இந்த இடத்துல கரெக்டுன்றனால அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டிசன்ட் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைச்சிரும். ஸோ பெர்ஃபெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பை பர்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து 3 முக்கியமான டேட் இருக்கு. இந்த டேட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டேட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஆரம்பிக்கும் போது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் வரும். அதுக்கடுத்து ஜூலை 1, 1987. அதுக்கப்புறமா டிசம்பர் 3 சேம் தான். இந்த டேட் வந்து சேம் தான். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டும் தேர்ட் டேட்டும் சேமாக தான் இருக்கு. நடுவில் இருக்கிற செகண்ட் டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த 2 டேட் மட்டும் நீங்கள் 2 இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3, 2004 அண்ட் அட் பிரசன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா பை பர்த் மூலயமா இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ 1950லேருந்து 87 வரைக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் பார்ன் இன் இந்தியா. பார்ன் இன் இந்தியா. எந்த விதமான கிரைட்டீரியாவும் பார்க்க மாட்டாங்க. அதாவது அவங்க அம்மா அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டி, இல்லைன்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி எந்த என்கொயரிக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு அந்த இந்திய குடியுரிமை அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 87 வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 87க்கு அப்புறமா லைக் இது வந்து ரொம்ப பேர் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தெரிய வருது அண்ட் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத மாதிரியும் தெரியுது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 87லேருந்து 2004க்குள்ள எப்படி கொண்டு வராங்கன்னா எய்தர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது, ஓகே, ஒன்று அந்த குழந்தையோட அம்மாவோ இல்லை அப்பாவோ நிச்சயமா அந்த குழந்தை இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கணும். இருந்தாதான் அந்த குழந்தைக்கு நாங்கள்
இந்திய குடியுரிமை வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. அப்போ கொஞ்சம் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எதர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னு வருது. 2004ல இருந்து இன்னைக்கு நடைமுறை வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் எப்படி கண்டிஷன் இருக்குன்னா, போத் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஷுட் பி இந்தியன் சிட்டிசன்ஸ். போத் ஷுட் பி இந்தியன் சிட்டிசன். அம்மா அண்ட் அப்பா 2 பேருமே, மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே இந்திய குடிமகனா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வேணும்னா அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா இந்திய குடியுரிமை பெற்றவரா இருந்தாதான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதர் ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாது, முறை இல்லாம இந்தியாவுக்குள்ள வந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாது. அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் இந்தியாவில் பிறந்துச்சு அப்படின்றனால கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸை என்கொயரி பண்ணி அவங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம செகண்ட் பாயிண்ட்டை ரீட் பண்ணலாம். அது கரெக்டாக இருக்கான்னு. A person who was born on 1st July 1988 in Itanagar. ஸோ 1988 அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜூலை 1, 1987. ஸோ 1st ஜூலை 1987. அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் தான். இட்டாநகர்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ வித்தின் இந்தியாவுக்குள்ள அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோடைய அம்மா. ஓகே, ஸோ நமக்கு முன்னாடி வரைக்கும் 1987க்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி அம்மா அப்பா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அதுக்கப்புறமா எப்படி மாறிச்சு 2004க்கு வரைக்கும் யார் வேணாலும் இருக்கலாம். அம்மாவா இருக்கலாம், இல்லாட்டி அப்பாவா இருக்கலாம். எதர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் 2 பேர்ல யாரு வேணாலும் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ அம்மா சிட்டிசனா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஹூஸ் மதர் இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா டைம் ஆஃப் ஹிஸ் பர்த். பட் அப்பா வந்து இல்லை, பரவாயில்ல, பிகாஸ் அவங்க யாரோ ஒருத்தர் தான் கேட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. பட் இதே விஷயம் இந்த இடத்துல 2004க்கு அப்புறமா அப்படின்னு இருந்துச்சுன்னா, December 4, ஸோ December 3, 2004 அப்படின்றதுக்கு அப்புறமா இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் தப்பாயிரும். ஏன்னா அந்த டைம்ல 2 பேருமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தப்பாகும். 1988 அப்படின்றனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகே, ஸோ ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே இந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடும். அப்படி இருந்தும் உங்களுக்கு புரியல, எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் இருக்கு இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் வீடியோ வந்து பை பர்த் அண்ட் டிசன்ட் அப்படின்ற டைட்டிலே நான் கொடுத்துருப்பேன். அக்வர் ஸ்டேஷன் அப்படின்ற டைட்டில் கொடுத்து அதில் பை பர்த் தனி வீடியோவாகவும் பை டிசன்ட் தனி வீடியோவாகவும் இருக்கும். அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஸோ தட் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ போத் 1 and 2 வில் பி ரைட் ஹியர். ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்க. Under the Citizenship Act 1955, by which of the following ways can a person become a citizen of India அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, நம்மளுடைய 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா எந்தெந்த முறை மூலயமா இந்திய குடியுரிமை உங்களால் வாங்க முடியும்? ஆப்ஷன் 1 பை பர்த், பிறப்பின் அடிப்படையில். ஆப்ஷன் 2 பை டிசன்ட், வம்சாவளி அடிப்படையில். ஆப்ஷன் 3 பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணுறது மூலயமா. ஆப்ஷன் 4 பை நேஷனலைசேஷன். ஆப்ஷன் 5 பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ கீழே வந்து கோடு எல்லாமே இருக்கு, பார்த்து கரெக்டான ஆன்சர் என்னன்றது கெஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குற நம்மளோட சில வார்த்தைகளை பார்த்து நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்போம். சில பேருக்கு எக்ஸாம் ஹாலில் இந்த நாட் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது, இன்கரெக்ட் அப்படின்ற வார்த்தை கண்ணுக்கு தெரியாது, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இலூஷன் ஏற்பட்டு அவங்க மாற்றி மாற்றி ஆன்சர் தெரியும், உங்களுக்கு கேள்வியை சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இது. பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே, அதுவும் ஆப்ஷன் ஏவே நமக்கு ஆல் ஆஃப் தி அபவ்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கே, டக்குன்னு ஏவை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பதில் தப்பாக இருக்கும். இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே நேஷனலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய இது வந்து நேச்சுரலைசேஷன். ஓகேவா, வார்த்தை விளையாட்டு. இது பார்க்கறதுக்கு வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா நம்மளுடைய மெத்தட். பட் இங்கே நேஷனலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பை பர்த், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பை டிசன்ட்.
இந்த 4மே இதில வரும். ஸோ 1, 2, 3, 5 அப்படின்றது தான் இந்த கேள்விக்கு சரியான பதில். ஸோ எப்பவுமே வந்து கேள்விய 2 முறை படிச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுவும் ரொம்ப சுலபமான கேள்வியா இருந்தா 3வது முறையும் நீங்க படிக்கணும். ஓகேவா? எப்பலாம் ரொம்ப சிம்பிளா கேள்வி இருக்கு அப்படின்னா, அப்ப அங்க ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. நம்ம அத சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஹேவ் டு ரீட் தி கொஸ்டின் த்ரைஸ். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் எளிமையான கேள்வியில தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தெரிஞ்ச கேள்விய எப்பவுமே தப்பா ஆன்சர் பண்ணிறாதீங்க. 3 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆன்ஸர வந்து நீங்க OMR ஷீட்ல ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. 3வது கேள்வி பார்க்கலாம். Which of the following articles of the Indian Constitution deal with citizenship in India? ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி இது. ஸோ இங்க வந்து ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாம்ல இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இது நம்ம ஃப்ரீ ஷார்ட் கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டிகல் 1 to 4 நம்ம பார்ட் 1ல பார்த்துருக்கோம். இது வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு பார்ட் 2. அதனால ஆர்டிகல் 5 to 11 வந்து இது கவர் ஆகும். ஓகேவா? பட் சைமல்டேனியஸா நீங்க ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10, 11னா என்னன்றது நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நமக்கு பின்னாடி இன்னொரு கேள்வி வருது. அதுல நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். அதனால இங்க நம்ம அத பார்க்க வேண்டாம். ஓகே. ஸோ 5 to 11ல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி டீல் பண்ணியிருக்காங்க. 4வது ஆர்டிகல் பாருங்க. In which of the following years Citizenship Act 1955 has been amended? எந்தெந்த வருஷம்லாம் வந்து குடியுரிமை சட்டம் அப்படின்றத அவங்க திருத்தம் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1986, 1992, 2003 அண்ட் 2005 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஆர்டிகல்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் நான் எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வருஷம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் நடந்த இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட் வந்து ஷார்ட்டாக ஒரு நோட்ஸாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறுபடியும் எடுத்து பாருங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 4 வருஷங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால இந்த கேள்விக்கு 1, 2, 3, 4. ஓகே. ஸோ எல்லாமே இந்த இருக்குன்றதுனால தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எந்தெந்த வருஷம் அப்படின்றது நம்ம ஷார்ட்டாக இங்கே பார்த்துடலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 9 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த இயர்ஸ் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். அந்தந்த வருஷம் நடந்த இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் என்னன்றதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேவா? ஸோ 1955ல கொண்டு வந்த சட்டத்தை எத்தனை முறை அவங்க திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சேஞ்ச் பண்ண வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1957. 2 வருஷத்துலேயே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வருஷம் வந்து நடந்த சேஞ்சஸ் என்னன்னா, அக்வஸ்டேஷன் இருந்துச்சு இல்லையா? அந்த 5 மெத்தட் மூலியமா குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அந்த குடியுரிமைக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ப்ராசஸ் மூலியமா வாங்க முடியும், பை பர்த், பை டிசென்ட் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது 1957ல. 1960 பொறுத்த வரைக்கும் ஸோ 1960ல வந்து லைக் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பார்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ் பர்டிகுலராக வந்து 4 ஏரியாஸை வந்து இதில் சால்வ் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி ஏரியாஸ்னா பஞ்சாப், அசாம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா. இந்த 4 இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அந்த ரெசிடென்ஸ் எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து 1985ல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 1985ல என்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அசாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசாம் அக்கார்ட் அப்படின்னா அசாம் மூவ்மெண்ட்டோட லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. பெங்களாதேஷ்லேருந்து நிறைய மைக்ரன்ஸ் வந்து இல்லீகலாக வந்து அசாமுக்கு வராங்க, தடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு சட்டம் இயற்றினாங்க. என்னன்னா 25th March 1971க்கு முன்னாடி பெங்களாதேஷ்ல இருந்து, ஸோ அப்போ வந்து அது பெங்களாதேஷ் இல்லை, ஈஸ்ட் பாகிஸ்தான்.
ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து அசாமுக்கு வந்திருந்தா அவங்களுக்கு நம்ம இந்திய குடியுரிமை கொடுத்துடலாம். பட் இந்த தேதிக்கு அப்புறமா வந்திருந்தா ஆஃப்டர் வந்திருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து மைக்ரெண்ட்டாக தான் எடுத்துக்க முடியும். அதனால அவங்கள வந்து புலம்பெயர்ந்தவங்களுக்கு நம்ம இந்திய குடியுரிமை வந்து சுலபமாக கொடுக்கக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் அவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அது வந்து மெயினாக 1985ல் நடக்குது. 1986ல் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் ஓவர், அதாவது பர்த் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா, அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்திருந்தாலே குடியுரிமை கிடைச்சிரும். பட் 1986க்கு அப்புறமா எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும். இந்திய குடிமகனாக இருந்த எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் தான் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ அந்த சேஞ்சை வந்து 1986ல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1987ல் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுதான் ஜூலை 1, 1987 அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து சேஞ்சஸ் வந்து 1992ல் கொண்டு வராங்க. இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பை டிசென்ட்டில் வந்து ஃபீமேலுக்கு மதருக்கு வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாதருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, ஃபாதர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீமேலுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வந்து எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வம்சாவளி அடிப்படையில் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து 1992ல் கொண்டு வந்த சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து 2003 இருக்கட்டும், 5 and 15 எல்லாமே ஓசிஐ சம்மந்தப்பட்டது. 2003ல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ரிப்பீல் பண்ணுறாங்க. ரிப்பீல்ட் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப். ஸோ இது வந்து 2003ல் கொண்டு வர்றது. அண்ட் 2005ல் வந்து பார்த்தீங்கன்னா 2003லேயே ஓசிஐ கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 16 கண்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ஓசிஐ அப்படின்றது வந்து எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் 16 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் இந்தியா கூட நட்புறவில் இருக்காங்களோ அந்த நாடுகள் சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஓசிஐ அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2005ல் வந்து ஓசிஐ டு எக்ஸ்டெண்டட் டு ஆல் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ நான் எக்ஸ்பிளேஷனில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்றனால தான் இவ்வளோத்தையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த ரெண்டு தவிர நம்ம மற்ற எல்லாருக்குமே வந்து ஓசிஐ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு. 2015 என்ன பண்ணாங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து மர்ஜ் பண்ணாங்க. பிஐஓ அண்ட் ஓசிஐ. ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு கார்டை அறிமுகப்படுத்தி கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு வேர்டை இன்க்ளூட் பண்ணி ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சேஞ்ச் இது 2015ல். லாஸ்ட்டாக நடந்தது 2019. ஸோ மதம் சம்மந்தமாக எந்தெந்த ஊர்லெலாம் அவங்களை வந்து நிராகரிக்கிறாங்களோ, அதாவது ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா 31st December 2014 இந்த தேதிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தா அவங்க குடியுரிமை வந்து வாங்கியிருக்கலாம். பட் அதுக்கப்புறமா வரவங்கள மைக்ரெண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க, அகதிகளாக தான் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு இந்திய குடியுரிமையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பில் நடந்த முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ கிளியராக பாருங்க. (1957, 1960, 1985, 86, 1992, 2003, 2005, 2015 and 2019. ஸோ நடந்த இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ். ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ இந்த கேள்வி மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 5th one, which article of the Constitution of India deals with rights of citizenship of certain persons of Indian origin residing outside India அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆர்டிகல் 5 to 11 இருக்கு இல்லையா, அதில் எந்த ஆர்டிகல் வந்து ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அவங்கள பற்றி டீல் பண்ணுற ஆர்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 8 தான் அவங்கள பற்றி டீல் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ பின்னாடி ஒரு கேள்வி மேக்ஸி ஃபாலோயிங் வரும், அதில் நான் எல்லா ஆர்டிகல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ஆர்டிகல் 8 வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் பற்றி ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா பற்றி டீல் பண்ணுது அப்படின்றது மட்டும் நோட் பண்ணிக்கோ.
ஓகே, அடுத்ததாக which among the following has the power to regulate the right of citizenship in India அப்படின்னு கேட்குறாங்க. யூனியன் கேபினெட்டுக்கு அதிகாரம் இருக்கா, பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா, லா கமிஷனுக்கு இருக்கா, நிதிக்குழுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குடியுரிமை பற்றி ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்றது ஆர்டிகல் 11ல கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 11வது ஆர்டிக்கல்ல கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த உரிமை பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. பார்லிமெண்ட் இஸ் தி பவர் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே அதில் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 11 அது சம்மந்தப்பட்டது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீடைல்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர் மென்ஷன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் 2வது பகுதியான பார்ட் 2ல தான் குடியுரிமை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 5 to 11 அது சம்மந்தமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த மேட்சி ஃபாலோயிங் இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது. ஸோ இங்கே வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கே வந்து 5, 6, 7, 8, 9 இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 to 11 இருக்கு இல்லையா ஆர்டிகல்ஸ், அது எல்லாத்தையுமே நான் கிளியராக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நான் இங்கே எடுத்து கொடுக்குறேன், பிளேஸ் வேணும் இல்லையா, ஸோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணனா ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 5 அப்படின்றது என்னன்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எப்போ உருவாச்சோ அந்த நேரத்தில் இந்தியாவோட குடிமகன்லாம் யாரு அப்படின்ற கமன்ஸ்மெண்ட். ஓகே, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டைம்ல இந்தியாவோட குடிமகன்கள்லாம் யாரு அப்படின்றத கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் அது இருக்கும். ஆர்டிகல் 6 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, பாகிஸ்தான் டு இந்தியா, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அது இருக்கும். அதுவும் பர்டிகுலர் டேட் தான், அந்த டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 7 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, திருப்பி ரீசெட்டில்மெண்ட்காக இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள், எப்படி வந்து அவங்க இந்திய குடியுரிமை வாங்குறதுக்கு வழி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 8 வந்து அவுட் சைட் இந்தியா, இந்தியாவை சேர்ந்தவங்க பட் இந்தியாவில் இல்லாமல் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா அவங்க இந்தியாவுடைய ஓவர்சீஸில் இந்த மாதிரி உரிமைகளை வாங்கிக்கிறதுக்கு எந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 9 அப்படின்றது வந்து வாலண்டியராக இன்னொரு நாட்டோட குடியுரிமையை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஓகே, வாலண்டியராக வாங்குறீங்க, அதர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்றது ஆர்டிகல் 9ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 10 பொறுத்த வரைக்கும் கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்திய குடியுரிமை வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்திய அரசமைப்புக்கு உண்மையாக இருக்கணும், இந்திய நாட்டுக்கு நேர்மையாக இருக்கணும், இந்தியாவில் கூடிய சட்ட திருத்தங்களை மதிக்கணும், இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், அந்த மாதிரி இது. ஸோ கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அது நீங்கள் மீறும் போது டிப்ரிவியேஷன் அப்படின்ற மெத்தட் மூலயமா உங்களோட குடியுரிமையை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகல் 11 நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு ரெகுலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது பவர் டு ரெகுலேட். ஸோ இது எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் பார்க்காம நம்ம கெஸ் பண்ணலாம். சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான், அப்போ என்னது ஆர்டிகல் 6. வாலண்டரி அக்வயர்மெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 9. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அதுதான் ஆர்டிகல் 5. மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான், மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தவங்க, அது ஆர்டிகல் 7. ஸோ இதை வச்சு கோட் மேட்ச் பண்ணுங்க. 6 அப்படின்றது எங்க இருக்கு, 3ல இருக்கு. அப்போ ஒன்று ஏ ஆன்சரா இருக்கணும், இல்லாட்டி டி ஆன்சரா இருக்கணும். செகண்ட் வந்து 9 பார்த்தீங்கன்னா 5ல இருக்கு. ஸோ B5 இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து டி மட்டும்தான். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து டின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. அண்ட் மற்ற இங்கே பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து என்னன்னா ஆர்டிகல் 8 வந்து ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஸோ அது மட்டும் நமக்கு இங்கே கொடுக்கல, ப்ரொவிஷன்ஸில் கொடுக்கல, மற்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா ஆர்டிகல்ஸுமே தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ 9 பாருங்க. அக்கார்டிங் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955,
By which of the following ways can a person lose citizenship of India? ஸோ எந்தெந்த முறைகள் மூலிமா இழக்க முடியும்? ஸோ இழக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்கு. அது 3மே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ரெனன்சியேஷனா என்ன அர்த்தம்னா தானாவே கொடுக்கறது. நானா போய் எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு போய் கொடுக்குறாங்க, ரெனவுன்ஸ் பண்றாங்க, துறக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரெனன்சியேஷன். டெர்மினேஷன் அப்படின்றது நீங்க வாலண்டியரா இன்னொரு நாட்டோட இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்திய குடியுரிமை வந்து டெர்மினேட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிரும் அப்படின்றது டெர்மினேஷன். டிப்ரிவேஷன்னா நம்ம அந்த ஆர்டிகல் 10ல பார்த்தோம்ல, நீங்க கண்டினியூன்ஸ் ஆகுறது, உங்களோட இந்திய குடியுரிமை வந்து கண்டினியூ ஆகணும்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது நீங்க பண்ணாதப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுடைய குடியுரிமையை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் டிப்ரிவேஷன் அப்படின்றது. ஸோ இந்த 3மே நமக்கு மெத்தட்ல இருக்கு. அதனால ஆப்ஷன் சி 1, 2, 3 இஸ் தி ரைட் ஆன்சர். கடைசி கேள்வி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலி தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப். காமன்வெல்த் குடியுரிமை இருக்கு இல்லையா, அதை பற்றி நமக்கு 1955 ஆக்ட்லேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வாஸ் ரிப்பீல்ட் பை தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005. 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்றத கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரி, விச் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றதான் கேள்வி. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டென்ட்ல பார்த்துருக்கோம், இருந்தாலும் இங்கே ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ பிரிட்டன் வந்து யாரெல்லாம் ரூல் பண்ணாங்களோ, காலனி நாடுகளாக வச்சுருந்தாங்களோ, ஒன்ஸ் அவனுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிரிட்டன் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் காலனியாக வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அதில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு நாடை வந்து அவங்க காலனியாக வச்சுருந்தாங்க, இன்னொரு நாட்டையும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்திய நாடு வந்து அந்த இன்னொரு நாடு இருக்கு இல்லையா, அவங்களோட கோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளம் கொடுப்பாங்க. ஒரு குடியுரிமை மாதிரி சில சலுகைகள், இந்திய குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த மாதிரி சில உரிமைகள் வந்து அந்த நபருக்கு, அந்த நாட்டோட நபருக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த நாடுகளுக்கு நம்ம போகும்போதும் நமக்கும் சில சிறப்பு சலுகைகள் வந்து கிடைக்கும். ஒரு குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குமோ அது நமக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஒத்துமையா இருந்தாங்க. அது நம்ம இனிஷியலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துட்டு இருந்தோம். அது நம்மளுடைய 1955 ஆக்ட் பாஸ் பண்ணும்போதும் இதுவும் சேர்த்து தான் பாஸ் பண்ணாங்க. அதில் நம்மளுடைய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட நட்புறவு நாடுகளாக அதில் இருந்துச்சு. அது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. பின்னாடி அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் அது மூலியமா வர்றதுனால 2003ல எப்போ இந்த ஓசிஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்தியாவில் அந்த கிரைட்டீரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2003ல தான் கேன்சல் பண்றாங்க. இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் பார்க்கும்போது கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 2003ல தான் அது கேன்சல் ஆச்சு. பட் இங்கே இயர் தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வந்து நம்மளுடைய 3rd ஆல்ஃபபெட். ஸோ 3 அப்படின்ற மாதிரி 2003 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பிரிட்டன் அப்படின்றது, காமன்வெல்த் அப்படின்றது பிரிட்டன் கண்ட்ரியோட சம்மந்தப்பட்டது. ஸோ பி நம்மளுடைய 2nd ஆல்ஃபபெட். ஸோ 2003 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ பிசி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2003ல தான் அதை ரிப்பீல் பண்ணாங்க. பட் இங்கே 5 கொடுத்ததுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒன்லி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ரொம்ப கிளியராகவே 10 கேள்வியுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. நம்ம எல்லா விதமான குவிஸுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இதோட சேர்த்து தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் ஆன்சர்ஸ்க்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். தப்பாக ஏதாச்சும் கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் பண்ணலை அப்படின்னா நோ லாஸ் நோ கெயின். ஸோ அதுக்கு உங்களுக்கு எந்த மார்க்குமே ரெடியூஸ் ஆகாது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் பண்ணது, கரெக்டாக ஆன்சர் பண்ணது, தப்பாக ஆன்சர் பண்ணது, இது மட்டும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரைட் ஆன்சர் பண்ணதுக்கு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்க. தப்பாக ஆன்சர் பண்ணதை கால்குலேட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவிஸில் உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்தது 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். ஓகேவா? 30 மார்க்குக்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அவுட் ஆஃப் 30 உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது நோட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
ஸோ அதில் வந்து நீங்கள் 20க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஐகான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. 15லேருந்து 20க்குள்ள உங்களோட ஸ்கோர் இருந்துச்சுன்னா சில்வர் ஐகான் கிடைக்கும். 10ல இருந்து 15க்குள்ளே இருந்தீங்கன்னா பிரான்ஸ் ஐகான் கிடைக்கும். ஸோ லெஸ் தென் 10 மார்க்ஸ்க்கு எந்த ஐகானும் இல்லை. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரிப்ரேஷன் இஸ் தி ஒன்லி கீ. ஓகேவா? ஸோ அதான் லெஸ் தென் 10 மார்க்ஸ். ஸோ ஓரளவுக்கு இந்த குவிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்பவே கிளாரிட்டி கொடுத்துச்சோ எல்லாருமே உங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ தட் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் நம்ம அடுத்த சாப்டரான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆரம்பித்து நல்லபடியாக கொண்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வில் மீட் யூ இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ.